ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சகல அணிகளும் தங்களுடைய முதல் போட்டிகளை நிறைவு செய்திருக்கின்றன. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் மிக அபாரமான வெற்றியொன்றினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. குறிப்பாக ரிஸ்வியின் துடுப்பாட்டம் சமீர் ரிஸ்வி 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழக்காமல் வெற்றியினை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மிக அபாரமான வெற்றியாக இந்த வெற்றி பார்க்க வேண்டும். ஆனால் போட்டி என்னவோ எங்களுக்கு பார்வையாளர்களுக்கு அவ்வளவு பெரிய அளவில் விறுவிறுப்பை தரவில்லை என்பது போல் தோன்றியது. முதல் துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 141 ஓட்டங்களையே பெற்றுக் கொண்டது. இதில் மிச்சல் மார்ஷ் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ரிஷாப் பாண்ட் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி 7 ஓட்டங்களை பெற்றார். எய்டன் மார்க்கம் 11 ஓட்டங்கள். 3 முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவில் பிரகாசிக்காமல் போனது பிரச்சனையாக மாறி போனது. நிக்லஸ் பூரான் 8 ஓட்டங்கள், அப்துல் சமட் 36 ஓட்டங்கள். எனவே இவர்கள் பெற்றுக்கொண்ட ஓட்டங்களின் மூலமாகவே 18.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 141 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி. பந்துவீச்சில் லொங்கிகிடி 27 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். நடராஜன் 29 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். குல்தீப் ஜாதவ் 31 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 26 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இன்று அறிமுக போட்டியில் விளையாடிய பத்தும் நிசங்க 1 ஓட்டத்தை மாத்திரமே பெற்றுக்கொண்டார். லோகேஷ் ராகுல் முதலாவது பந்து வீச்சிலே ஆட்டம் இழந்தார். இது மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக அமைய நிதிஷ் ராணா 15 ஓட்டங்கள், அக்ஷர் பட்டேல் முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்தார். பயிற்றுவிப்பாளர் ஹேமந்த் பதானி டேவிட் மில்லர் மைதானத்திற்கு நுழைவதற்கு தயாராக திடீரென்று அவரை நிறுத்தி இம்பாக்ட் பிளேயராக சமீர் ரிஸ்வியை அனுப்பி வைத்தார். மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. 47 பந்துகளில் அவர் 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 5 பவுண்டரிகள் 4 சிக்ஸர் ரன்களாக. ரிஸ்டன் சப்ஸ் 32 பந்துகளில் 39 ஓட்டங்கள், 3 பவுண்டரிகள், 1 சிக்ஸர் ரன்களாக 26 ஓட்டங்களில் தொடங்கிய இருவரும் போட்டியினை விக்கெட்டை மேலதிகமாக இழக்காமல் நிறைவு செய்து கொண்டார்கள். இறுதியாக ரிஷ்வி 6 ஓட்டத்தினை அடித்து போட்டியை நிறைவு செய்தார். 17 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 145 ஓட்டங்கள் பெறப்பட்டன. பிரின்ஸ் யாதவ் 20 ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 2 விக்கெட்டுகள். மோஷின் கான் 1 விக்கெட்னையும் முகமது ஷமி 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள். எனவே இவர்களுடைய பந்து வீச்சு சறுக்கி இருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் பந்து வீச்சு ஈடு கொடுக்கக்கூடியதாகவும் இல்லை. துடுப்பாட்டத்தில் ஓட்டங்களை பெறாமல் விட்டால் பின்னர் அடித்தாடுவது என்பது எவ்வாறு சாத்தியம் என்பது உங்களுக்கே தெரியும். எனவே இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் போட்டித் தொடரில் இப்பொழுது 10 அணிகளும் தலா 5 ஒவ்வொரு போட்டிகளை நிறைவு செய்திருக்கின்றன. 5 அணிகள் இப்பொழுது முதல் கட்டத்தில் இருக்கின்றன. நாளைய தினத்தில் 2வது கட்ட போட்டிகள் அல்லது இன்றைய தினத்தில் என்றும் சொல்லலாம். போட்டி முடிவடைந்ததுமே இந்த பதிவினை செய்கின்றேன். ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் முதல் 5 இடங்களில் காணப்படுகின்ற அணிகள் சகலதும் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். ஓட்டணிக்கிற சராசரி வேகத்தில் இந்த புள்ளி நிலைமை காணப்படுகின்றது. எனவே நாளைய போட்டி அல்லது இன்றைய போட்டி என்று நாங்கள் பார்த்துக் கொண்டால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதப் போகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறப் போகின்ற போட்டி இது. தோல்வியினை சந்தித்த 2 அணிகள் தங்களுடைய போட்டிகளில் சந்திக்கின்றன. எனவே ஐபிஎல் இன்னும் விறுவிறுப்பான கட்டத்துக்குள் நகரவில்லை. ஆனால் முதல் போட்டிகள் இவ்வாறு தான் அமையும். பொதுவாகவே விறுவிறுப்பை தராது. 2வது போட்டிகள், அதாவது இனி ஆரம்பிக்க போகின்ற போட்டிகள், அவர்களுடைய முக்கியமான தருணங்கள், வீரர்களை சரி செய்து கொள்வது, சீர் செய்து கொள்வது, அணியை சரியாக மாற்றிக்கொள்வது என்று பல முக்கியமான விடயங்கள் நடைபெறும். 2வது 3வது போட்டிகளில் தான் பொதுவாக ஐபிஎல் சூடு பிடிக்கும். அது இனி நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய போட்டியின் ஸ்கோர் பெறங்களோடு சந்திப்போம்.